கேரளம், அந்தமான் நிக்கோபார் தீவு மற்றும் ராயல்சீமா பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் என தகவல் வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செலினா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் செலினா, வானிலை ஆய்வு மையம் என்ன சொல்லியிருக்கான விரிவான விவரங்கள்? வங்கக்கடலோர பகுதியில் நிலவி வரக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாற இருக்கக்கூடிய நிலையில் இன்று தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் கடலோர பகுதிகளை பொறுத்தவரையிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமானது முதல் லேசானது மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், அதே போல தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இன்று தொடங்கி 30ஆம் தேதி வரையிலும் கனமழை முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும், டிசம்பர் 1ஆம் தேதி மற்றும் 2ஆம் தேதிகளில் கடலோர தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஆகிய பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வரக்கூடிய 30ஆம் தேதி, அதாவது புயல் கரையை கடக்க இருக்கக்கூடிய அந்த தினத்தில் கனமழை முதல் மிக கனமழைக்கும் ஒரு சில இடங்களில் அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. 30ஆம் தேதிக்கு குறிப்பாக இன்று புயலாக மாறும் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் புயலாக மாறுவதற்கு காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. நேற்று மாலையே புயல் இருப்பதாக சாத்தியக்குள் இருந்த நிலையில் நேற்று மாலை உருவாகவில்லை. தற்போது வரையிலும் புயல் உருவாகாத நிலையில் இன்று மாலைக்குள்ளாக புயல் உருவாகும் எனவும் அது தமிழ்நாடு, இலங்கை கடற்கரையை ஒட்டி நகரக்கூடும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது புதுச்சேரி, காரைக்காலுக்கு இடையே தற்பொழுது இது கரையை கடக்க வாய்ப்பு இருக்கக்கூடும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் காலையில் தெரிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் வரக்கூடிய 30ஆம் தேதி தமிழகத்திற்கு சிவப்பு நிற எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. அதி கனமழைக்கான சிவப்பு நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி செலினா.